சட்டம் போட்டு சாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ஜாதி ஒழிப்பதிலே அவ்வளவு தூரத்துக்கு ஆர்வம் இல்லை என்பதை அவருடைய வார்த்தைகள் காட்டுகிறது. அவ்வளோதான். சட்டம் போட்டு ஒழிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் போட்டு ஒழிப்பது என்பது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பொதுப்படையாக இருக்கக்கூடிய இந்த பெயர்கள், இது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இழிநிலையை அது எடுத்துரைப்பதாக இருக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு நீர்நிலைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பேரில் இருக்கிறது, ஒரு தெரு சமுதாயத்தினுடைய பேரில் இருக்கிறது. அதன் வாயிலாக சமுதாயத்தினுடைய படிநிலைகள் ஒரு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக குறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் இழிவுபடுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் இதுதான் இதனுடைய அடிநோக்கம். நான் தெளிவாகவே இந்த துவக்கத்திலே நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அதை நோக்கி அந்த இழிநிலைகளை போக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே தவிர வேறு ஒன்றுமல்ல. அதை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார் என்று எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதில் அரசியல் லாபங்களை செய்வதற்காக, குறுக்குச்சால் ஓட்டுவதற்காக அவர்கள் முயற்சிகள் செய்யலாம். எங்கேயாவது மக்கள் அப்செக்ட் பண்ணுறாங்கன்னா நாம அரசு வந்து அதை தலையிட்டு இல்லை வேண்டான்னு பின்னோட்டில் இருக்கிற சமுதாய பேர்களை நீக்கணும் தானே, அதில் அந்த முடிவில் மாட்டோம். பின்னோட்டில் இருக்கக்கூடிய பேர்களை நம்ம எடுக்கிறோம், அது வேண்டியதில்லை என்பது. ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸை வி கேன் என்கேஜ் தம் இன் அ கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ். நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்னொன்று இடத்துல இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஒரு புது பெயரை கொடுங்கள் என்று அவரோடு வி கேன் என்கேஜ் இன் இட். அதற்கான ஒரு வழிகாட்டு வழிமுறைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அவர்களோடு நாம் கலந்து பேசுகிறோம். அவர்கள் சொல்லக்கூடியவர்களை கலந்து பேசி எடுத்து அந்த பெயர்கள் அவர்கள் ஏதேனும் சஜஸ்டிவாக சொல்லுகிற போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு, உள்ளாட்சி அமைப்புகளுடைய படிநிலைகளில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய குழுக்கள் முடிவு செய்து இறுதியாக அது துறை தலைவர்கள் வாயிலாக அரசுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டு அரசின் அளவில் அது சரியாக இருக்கும். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் நம்மளுடைய வரைமுறைகளுக்கு அது வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உடன்பட்டவைகளாக தட் இஸ் இன் கன்சர்னன்ஸ் வித் தி கைட்லைன்ஸ் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் என்கின்ற வளைவில் இருந்தால் அவை ஏற்றுக்கொள்வதில் அரசுக்கு தயக்கங்களிலே அரசு அதை ஏற்றுக்கொள்ளும். ஏற்கனவே அந்த பகுதியில் புகழ்பெற்றவங்க, அந்த பகுதிக்காண்டி உழைச்சவங்க, அவங்க பேர் தானே ஏற்கனவே வச்சுருப்பாங்க சார். இல்லை இருக்கிறக்கு இருந்தால் அதில் ஒன்றும் கிடைப்பாங்க. புகழ்பெற்றவருடைய பெயர்கள் அது இருக்குது. என்னுடைய பேர் நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு உங்கள் பேரே வச்சுக்கோங்க. என்பதற்கு உங்கள் பேரே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பேரில் அந்த இடத்துல வைக்கணும் என்று அவர்கள் விரும்புகிறாருன்னு சொன்னால் அதை அவர்கள் ஒரு சஜஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இல்லை, ஆனால் அவர்கள் ஒரு பொது காரியத்திற்காக ஈடுபட்டக்கூடியவர்களாக, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு நல்ல தலைவர்களாக அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அடிப்படை. இல்லை சார், இன்னும் இப்போ தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதனை ஒட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய விவாதங்கள் அதை அரசியல் ரீதியாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ற கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறார். சில அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பெயர்களை வைத்ததை குறித்து சில ஐயப்பாடுகளை எழுப்பியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குரிய விளக்கங்களாக நான் இதை சொல்லியிருக்கிறேன். இது அரசியல் லாபத்திற்காக இதை செய்யாதீர்கள். அப்படி செய்வது என்பது சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்பதுதான் என்னுடைய. நிறைய ஸ்கூலு, நிறைய காலேஜ்லாம் வந்துட்டு சாதி பேர்லாம் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதான் சார், நீங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க வேண்டும் என்று நீதி அமைப்புகளும் அதை சொல்லியிருக்கிறது. அதனுடைய வாயிலாக இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முயற்சிகள் எடுக்கப்படுவதற்கு இந்த அளவில் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப என்ன சூழ்நிலையில் வருகிறது என்பதை இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உடன்பட்டு அவை செய்வதற்கான முயற்சிகள் நிச்சயமாக அரசாங்கம் மேற்கொள்ளும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை முழுக்க வேற நோக்கத்தில் நாம் ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்தவித மாறுதலும் அதைத்தான் என்னுடைய அதுதான் என்னுடைய நோக்கம். இதில் அரசியல் காரணங்களுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் பெயரை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. நான் மீண்டும் தெளிவு செய்கிறேன், இது ஒரு சஜஸ்டிவ் லிஸ்டாகத்தான் சொல்லியிருக்கிறோம். இதில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பெயர் இல்லை என்று யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால் அது அவருடைய அறியாமையை குறிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.